காதலேனும் தேர்வெழுதி காதல் மீதானா காதல் மீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல். பத்மா நான் வெளியில போய் மாலை வாங்கிட்டு வரேன்டி. சரிடி. கூட வரணுமாமா துணைக்கு? இல்லம்மா கோவில் வாசல் தானே, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. வெளியில ராம் இருக்காமா, அதனால பிரச்சனை இல்லை. சரியா மச்சி. அங்க வர்ற பொண்ணு நல்லா இருக்குல்ல? ஓகே. கட்டுனா இந்த மாதிரி பொண்ணை தான்டா கட்டணும். பின்னாடி உள்ளதுக்கு இது எவ்வளவோ மேல். பின்னாடி வேற பொண்ணு இருக்கா? எம்மா எந்திரி அபி. டேய் நீ தானடா அங்க தோலை போட்டது? ஆமா, நீ தான் கீழே பார்த்து நடக்கணும். டேய் அதான் அங்க குப்பை தொட்டி இருக்குல, அங்க போய் போட வேண்டியதானே. சரி விடுமா, ஏதோ தெரியாம பண்ணிட்டான். இல்ல ராம், அவன் நான் வர்றத பார்த்துட்டு தெரிஞ்சுதான் பண்ணிருப்பான். சரி விடுமா, பாத்துக்கலாம். போடா லூசு. என்ன சந்தடி சாப்பிட்டா நம்மள லூசுன்னு சொல்லிட்டு போயிட்டா? மச்சி தெரிஞ்சுதானே போட்ட? இல்ல மச்சி, நான் யதார்த்தமா தான் போட்டேன். அவ வந்து விழுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? டேய் நடிக்காதடா. கோயிலுக்குள்ள தெரியாம ஒரு பேப்பர் போட்டதுக்கே நீ குப்பை தொட்டில எடுத்து போட சொன்ன. இங்க அவ வர்றான்னு தெரிஞ்சுதானே போட்ட? ஆமா மச்சி, இவளை பார்த்தாலே கடுப்பா இருக்கு மச்சி. டேய் பாவண்டா அபி, நம்ம கூட படிச்ச பொண்ணு வேற, இன்னும் சின்ன வயசு பகைய தீக்கலையாடா. சரி விடு மச்சி. எப்பா மீனே கொஞ்சம் நில்லு. எப்பா மீனே, மீன் கடைக்காரரே கொஞ்சம் நில்லும். என்னையா கூப்பிட கூப்பிட போயிட்டே இருக்கேரு? நீ எங்கம்மா என்ன கூப்பிட்ட? மீனை தானே கூப்பிட்ட. சரி என்ன வேணும்? 2 கிலோ அரிசியும் பருப்பும் கொடும். என்ன? ஆமா பின் என்னையா, விக்கிறது மீன், இதுல பில்டப் வேற. சரி சொல்லுமா, என்ன மீன் வேணும்? என்ன மீன் நீ வச்சிருக்க? எல்லா மீனும் இருக்குமா, உங்களுக்கு என்ன மீன் வேணும்? ஜாமீன் இருக்கா? இல்ல. விண்மீன் இல்ல. அப்புறம் எதுக்கு எல்லா மீனும் இருக்குன்னு சொல்ற? சரி இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்க. ஏங்க காலங்காத்தால வந்து வறுத்தெடுக்கிற? இன்னும் வறுக்கல, வறுக்கிறதுக்கு தான் மீன் வேணும்னு சொல்றேன். ஏக்கோ இருக்கிற மீனை பார்த்து ஏதாவது வாங்கிட்டு போக்கா, வியாபாரம் பண்ண போகணும், டயம் ஆயிடுச்சு. சரி நெத்திலி 1/2 கிலோ போடு. எவ்வளோப்பா நெத்திலி மீன்? கிலோ 150 ரூபாக்கா. அடியாத்தி இவ்வளவா? கிலோ 50 ரூபாய்க்கு கிடைக்குமா? ஏமா நீ மீன் வாங்க வந்த மாதிரி தெரியல, கொஞ்சம் வழி விடு, நான் அடுத்த தெருக்கு போறேன். சரியா நில்லும், உடனே கோவப்பட்டுருவாரு. நெத்திலியை போட்டுட்டு போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நியூ லவ் ஸ்டோரி. இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.